Hello students, welcome to our online class. Let us continue from where we left in our Unit 4 book back exercises. Students, and we are going to look at if conditional clause in page 124 and the second part வந்து உங்களுக்கு 124 and 125. 124 எடுத்துக்கோங்க. இதுல if conditional clause. You have already studied if conditional clause in 11th standard. இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். உங்களுக்கு இதை விட டீடைலா வேணா உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். And read the following sentences and fill in the blanks. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு if conditional clauseல 1 mark இந்த மாதிரி fill in the blanksல கேட்பாங்க. And spot the errorல கூட உங்களுக்கு if conditional clause கேட்கலாம். அதனால 1 மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. if I dash bracketல b போட்டுருக்காங்க a spider I dash bracketல weave இருக்குது and webs. சரியா? அப்போ இதுல வந்து if I were a spider I would weave. இது வந்து உங்களுக்கு எந்த டைப்? செகண்ட் டைப். past tense. if conditional clauseல உங்களுக்கு past tense வந்துச்சுன்னா உங்களுக்கு conditional clauseல என்ன வரும்? if conditional clauseல வந்து உங்களுக்கு where வந்துச்சுன்னா இங்க பாருங்க இந்த main clause இருக்குதுல இதுல வந்து would plus present form of verb. சரியா? present form of verb. இதுல வந்து weaved எல்லாம் எழுதக்கூடாது. weave மட்டும் தான் எழுதணும். நிறைய பேர் would plus weaved ன்னு எழுதுறீங்க. அதெல்லாம் தப்பு. இது அடிக்கடி கேக்குற क्वेश्चन. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். if I were a bird I would fly அப்படினு எழுதுவீங்கல அதே மாதிரி தான் இதுல I would weave. செகண்ட் ஒன் if Raj dash அதே மாதிரி பிராக்கெட்ல be verb கொடுத்திருக்காங்க. be verbனா உடனே இங்க be எழுத கூடாது. இதுல இப்படி be எழுதி வச்சிரீங்க அது தப்பு. b எழுத கூடாது. இப்போ இங்க வந்து present tenseல வருதுன்னா அதுக்குரிய நீங்க verb தான் யூஸ் பண்ணனும். past tenseல வந்ததுன்னா அதுக்குரிய verb யூஸ் பண்ணனும். singular pluralல வந்தது pluralல இருந்ததுன்னா subject அதுக்குரிய plural verb தான் நீங்க இங்க எழுதணும். சும்மா அந்த be verb வந்து அப்படியே b ன்னு எழுத கூடாது. சரியாமா? and if Raj dash a sculptor and he dash make beautiful idols. சரியா? அப்போ இதுல ரெண்டு இத டைப்பா நீங்க எழுதலாம். ஃபர்ஸ்ட் டைப்பாவும் நீங்க எழுதிக்கலாம், செகண்ட் டைப்பாவும் நீங்க எழுதிக்கலாம். இப்போ if Raj is a sculptor he will make beautiful idols. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். இந்த நான் violet கலர்ல எழுதி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து past tense. if Raj were a sculptor he would make beautiful idols. சரியா? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைப்ல if கண்டிஷனல்ல வந்து is வந்துச்சுனா present tense வந்துச்சுனா இங்க வந்து உங்களுக்கு மெயின் கிளாஸ்ல என்ன வரும்? will plus present form of verb வரும். இது செகண்ட் டைப்ல வந்து உங்களுக்கு where வந்திருக்கு past tense. சரியா? past tense வந்துச்சுனா உங்களுக்கு மெயின் கிளாஸ்ல வந்து என்ன வரும்? உங்களுக்கு would plus make ன்னு வரும். present tense னா future tense இங்க வரும். இங்க past tense னா இங்க would போட்டு present form of verb வரும். simple. சரியா? அடுத்து if Mary had வந்து உங்களுக்கு past tense. past tense னா என்னது? second type. past tense னா second type. second type ன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்ட்ல என்ன வந்துறணும்? would வந்துறணும். சரியா? இங்க பாத்தீங்களா? இங்கேயும் உங்களுக்கு செகண்ட் டைப்புங்கும்போது உங்களுக்கு would போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதுலயும் உங்களுக்கு செகண்ட் டைப்புங்கும்போது would போட்டு present form of verb. திருப்பியும் சொல்றேன் would கூட present form of verb தான் வரும். இங்க உங்களுக்கு பிராக்கெட்ல lend இருக்குது. இங்க உங்களுக்கு lend தான் எழுதணும். lended அப்படிலாம் எழுதக்கூடாது. would கூட இங்க would வந்து past tenseல வருது. இது மாடல் ஆக்சிலரி would வந்த உடனே இங்க ed சேர்க்க கூடாது. would போட்டு present form of verb தான் போடணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் Rex would have played with me. இது வந்து past perfect tense.
இது third type. If classல if conditional classல இது வந்து third type. Would have played with me. அப்போ இது வந்து past perfect tenseல இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது இங்க if conditionalல உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு past perfect tense இங்க would have played ன்னு வரும்போது if conditional classல வந்து உங்களுக்கு past perfect tense வந்துச்சுன்னா past would plus have plus past participle form of verb. அப்போ இது வந்து past participle form of verb play played played. சரியா? V3 ன்னு சொல்லுவோம் இத. சரியா? இது வந்து உங்களுக்கு had ன்னு எதுக்கு வந்திருக்குதுன்னா இது வந்து எதை குறிக்குது? past perfect tense. அதனால தான் உங்களுக்கு என்ன வரும்? இது third typeல எப்பவுமே past perfect வந்துச்சுன்னா திருப்பியும் எழுதுறேன் would plus have plus V3. சரியா? past participle form of verb தான் வரும். அடுத்து E exercise E போலாம். and if I were பாத்தீங்கனாலே உங்களுக்கு second type past tense. சரியா? அப்ப if I were you I second typeனாலே உடனே would போட்டுறணும் plus V1. சரியா? accept வந்து உங்களுக்கு V1 accept accepted accepted. சரியா? அப்போ இங்க வந்து accept verb 1 வந்து நீங்க would கூட சேர்த்தணும். if I were you I would accept this offer. அடுத்து F பாத்தீங்கன்னா we dash select story books for kids if we allot time for storytelling. இங்க பாருங்க இந்த சென்டென்ஸ்லயும் உங்களுக்கு if class வந்து second வந்திருக்குது. if class வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயும் வரலாம் செகண்ட்லயும் வரலாம். சரியா? மெயின் கிளாஸை முதல்ல கொடுத்துட்டு ரெண்டாவது if conditional class வரலாம் அல்லது முதல்ல if conditional கொடுத்துட்டு அந்த மெயின் கிளாஸ் வந்து உங்களுக்கு செகண்டா வரலாம். இங்க பாருங்க இந்த சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் வந்துருது பாருங்க. மெயின் கிளாஸ் வந்துருது. இங்க if conditional செகண்டா தான் வருது. அப்போ if conditionalல allot அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு simple present tenseல இருக்கு. simple present tenseனா உங்களுக்கு type 1. type 1ங்கும்போது உங்களுக்கு மெயின் கிளாஸ்ல என்ன வரும்? will plus v1 will plus v1. அப்ப இங்க select கொடுத்திருக்காங்க. v1 னா select தான். சரியா? v1 ல select, v2 னா selected, v3 னா selected. இப்போ will கூட உங்களுக்கு v1 தான் கூட வரும். next one, the education minister dash visit our school tomorrow if he goes by this way. சரியா? இங்க பாருங்க இங்க goes வந்திருக்கு. goes பார்த்த உடனே உங்களுக்கு இது வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு. goesனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மைண்டில் என்ன வந்துடணும்? present tense, simple present tense. அப்போ type 1 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மைண்டில் வந்துடணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைப்ன உடனே உங்களுக்கு will வந்துடணும் plus v1. சரியா? will plus v1. இப்போ visit visited visited, v2 வந்து visited, v3 வந்து visited வரும். அப்போ will கூட உங்களுக்கு v1 வரும். அதனால தான் உங்களுக்கு visit ன்னு எழுதி வச்சிருக்கேன். next one, you will be rewarded by the wise if you stand for truth. சரியா? பிராக்கெட்ல ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்களா? அப்ப இங்க will be will வருது. அப்போ will வந்ததுன்னா உங்களுக்கு இங்க என்னது? இங்க இது வந்து மெயின் கிளாஸ். இங்க if வந்து இங்க செகண்ட் போயிருக்கு. செகண்ட் சென்டென்ஸ்ல தான் உங்களுக்கு if conditional class வருது. அப்ப இத பாருங்க உங்களுக்கு இங்க will வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க என்ன வரணும்? if conditional classல present tense தான் வரணும். இப்போ if you stand தான் வரணும். இங்க இது if he வந்திருந்துச்சுன்னா சப்போஸ் இதுல he அல்லது she அல்லது சிங்குலர் வேற ஏதாவது இருந்ததுன்னா இங்க stands அப்படின்னு வரணும். புரியுதாமா? இங்க you இருக்கிறதுனால இங்க verb கூட s சேர்க்க கூடாது. இது இங்க he இருந்ததுன்னா stands, she இருந்ததுன்னா stands அப்படின்னு வரணும். next one, if my mother dash of my poor performance in the exam she will not allow me to watch a movie. இப்போ இங்க உங்களுக்கு இந்த மெயின் கிளாஸ்ல பாருங்க உங்களுக்கு இது future tense காட்டுது. அப்போ future tenseனா உங்களுக்கு if conditional classல என்னதான் வரும்? present form of verb தான் வரும். present form of verb. present form of verbனா உடனே என்ன வந்துடணும்? இங்க
மை மதர்னு இருக்கு. அப்போ அதனால தான் உங்களுக்கு இங்கே பாருங்க எஸ் சேர்த்திருக்கேன். இதே இதில் இஃப் யூ அப்படி யூ அல்லது தே அல்லது வி அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே நோ தான் எழுதணும். சப்ஜெக்ட் ப்ளூரலில் இருக்கும்போது வேர்ப் வந்து உங்களுக்கு ப்ளூரலில் வரணும். இங்கே சப்ஜெக்ட் சிங்குலரில் இருக்குது, அதனால இங்கே வேர்ப் சிங்குலரில் இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே சிங்குலரில் இருந்ததுன்னா இங்கே வேர்பு வந்து உங்களுக்கு சிங்குலர் எஸ் ஆட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். If my mother knows of my poor performance in the exam, she will not allow me to watch a movie. Last sentence. If I had won the lottery, had won ன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து past perfect tense. Past perfect tense னா என்னது? இது type 3. டைப் 3நாலே உங்களுக்கு டைப் 1னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும், அங்கே மெயினில் வில் ப்ளஸ் V1 வரணும். செகண்ட் டைப்னா இங்கே இஃப் கண்டிஷனல் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வரும், அடுத்து வுட் போட்டு V1 வரணும். இங்கே தேர்ட் டைப் வருது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்போ மெயின் கிளாஸில் உங்களுக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். வுட் ஆட்டோமேட்டிக்காக போட்டுடணும், ப்ளஸ் ஹேவ் போடணும், ப்ளஸ் V3. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். V3 தான் போடணும். நீங்கள் V1 எழுதி வைக்கிறீங்க, தப்பு. ஐ வுட் ஹேவ் டொனேட்டட். இங்கே பாருங்க டொனேட். இஃப் ஐ ஹேட் ஒன் த லாட்ரி ஐ வுட் ஹேவ் டொனேட்டட் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் த ஃப்ளட் விக்டிம்ஸ். சரியா? இங்கே ஹேட் ஒன்னு வந்திருக்கு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இஃப் கண்டிஷனலில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு மெயின் கிளாஸில் வந்து அதாவது எம்சி இது வந்து மெயின் கிளாஸில் வந்து உங்களுக்கு என்ன வரும்? வுட்டு ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3. டொனேட், டொனேட்டட், டொனேட்டட். இப்போ V3 தான் இது. அதனால் நம்ம டொனேட்டட் வுட் ஹேவ் டொனேட்டட் அப்படின்னு எழுதியிருக்கோம். அண்டு நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இதில் வந்து உங்களுக்கு அதே தான் இஃப் கண்டிஷனல் கிளாஸ் தான். உங்களுக்கு இது சென்டென்ஸில் சேஞ்ச் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். எப்போவுமே இந்த அன்லெஸ் இப்படி ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அன்லெஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் ப்ளஸ் நாட். இது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வந்துடணும். சரியா? உங்களுக்கு இங்கே எழுதுகிறேன் நீட்டாக. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு திருப்பியும் எழுதி காட்டுறேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? அன்லெஸ் வந்துச்சுன்னா இஃப் ப்ளஸ் நாட். இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது வந்து 2 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கும். சரியா? அண்ட் ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் இஃப் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். அதாவது இங்கே உங்களுக்கு அன்லெஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயோ அல்லது இடையிலையோ நீங்கள் இஃப் போட்டு அந்த மீனிங் சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அன்லெஸ் யூ கோ ஃபார் அ வாக் ரெகுலர்லி. நீ வாக்கிங் வந்து ரெகுலராக போகாவிடில். சரியா? அண்ட் யூ கேன் நாட் ரெடியூஸ் யோர் வெயிட். அதான் மீனிங். நீங்கள் வந்து உன்னோட வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ இதை நீங்கள் இஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ணி எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த அன்லெஸ்ஸை எடுத்துட்டு அதில் இஃப்பை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? அப்போ அன்லெஸ்ன்னு நீங்கள் ஒரு வேர்டு இருந்ததுன்னா அதை இஃப் வச்சு இது பண்ணும்போது அதில் ஒரு நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணணும், நாட் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இதில் நல்லா கவனிச்சாதான் மண்டையில் போகும். அண்ட் இஃப் யூ டு நாட், இங்கே பாருங்கள் இதில் கேனாட் இருக்குது இல்லை. அப்போ இதில் எப்படி மாற்றுவீங்கன்னு பாருங்கள். இஃப் யூ டு நாட் கோ ஃபார் அ வாக். அப்போ இங்கே யூ கோ ஃபார் அ வாக்னு இருக்குது. அப்போ இந்த யூ கோவை எப்படி மாற்றிருக்கீங்க பாருங்கள். டு நாட் வந்திருக்கா. இப்போ கோ நாட்னு எழுத முடியாது. இஃப் யூ நாட் கோன்னு வராது. அதனால நம்ம டூ ஃபார்ம் ஆட் பண்ணணும். இஃப் அப்புறம் ப்ரோனவுன், அதுக்கு பிறகு டூ ஃபார்ம். இதில் வந்து யூ வந்திருக்கு, ப்ரெசன்ட் ஃபார்மை காட்டுறதுனால இங்கே டூ ஃபார்ம் போட்டாச்சு. அப்புறம் நெகட்டிவ் வேர்டு இஃப் வந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேர்டு வரணும், நாட் போட்டாச்சு. இன்னும் அதுக்கு பிறகு மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் அப்படியே எழுதிடலாம். கோ ஃபார் அ வாக் ரெகுலர்லி, கமா யூ கேன் நாட் ரெடியூஸ் யோர் வெயிட். சரியா? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பென் வச்சு எழுதிக்கலாம் நீங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், Sindhu would not have won the world championship
unless she had single minded devotion. அதாவது சிந்து வந்து ஒற்றை எண்ணம் கொண்ட பக்தி இல்லாதிருந்தால் உலக சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்க மாட்டாள். அப்போ இந்த அன்லெஸ் இங்க வருது சரியா. அப்போ இந்த இடத்துல வருதுன்னா நம்ம இங்கே தான் நம்ம இஃப் கொண்டு வரணும் சரியா. இந்த இடத்துக்கு நம்ம இஃப் கொண்டு வரணும். அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம அப்படியே எழுதிடலாம். இப்போ பாருங்க, சிந்து would not have won the world championship. பார்த்தீங்களா, இங்கே அது வரைக்கும் ஒரு சேஞ்சுமே இல்லை. அப்போ அன்லெஸ்ஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அன்லெஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் பிளஸ் நாட். அப்போ இந்த அன்லெஸ்க்கு பதிலாக நம்ம இங்கே இஃப் எழுதிட்டிங்களா, அடுத்து ஷீ எழுதியாச்சு. அப்புறம் ஹேடுன்னு வருது. இது வந்து உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால ஹேடுன்னு வருது. இப்போ இந்த ஹேடை ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டு இதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு நாட் போட்டு அடுத்த ஹேடை எழுதணும். ஹேட் நாட்னு வராது. ஹேட் நாட் ஹேட் சிங்கிள் மைண்டட் டிவோஷன். புரியுதா? இந்த நாட் எழுதுறதுக்கு மறந்துடக்கூடாது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் வந்ததுன்னா அது தொடர்ந்து உங்களுக்கு நாட் வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யூ வில் நாட் ரீச் யுவர் கோல் அன்லெஸ் யூ சேஸ் யுவர் ட்ரீம். அதாவது நீங்கள் உங்கள் கனவை துரத்தினால் தவிர நீங்கள் உங்கள் இலக்கை அடைய முடியாது. கோல்னா இலக்கு, சேஸ்னா அடைய முடியாது. சேஸ்னா துரத்துறது சரியா. அப்போ இதில் அன்லெஸ் எங்கே வருது, இங்கே சென்டரில் தான் வருது. சில நேரம் உங்களுக்கு அன்லெஸ் ஸ்டார்டிங்கில் வரும், இங்கே இடையில வருது, சென்டரில் வருது. அதனால் அன்லெஸ்க்கு பதிலாக இங்கே போட்டலாம். இங்கே பாருங்கள், யூ வில் நாட் ரீச் யுவர் கோல். இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா? இல்லை. இங்கே பாருங்கள், யூ வில் நாட் ரீச் யுவர் கோல் அப்படி எழுதிடணும். அன்லெஸ்க்கு பதிலாக இங்கே என்ன பண்ணிடணும், இஃப் எழுதிட்டு யூ எழுதிட்டோமா, இங்கே யூ எழுதியாச்சு. அப்போ யூக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், டூ வரணும், டூ ஃபார்ம். அப்போ டூ ஃபார்ம் போட்டுட்டு இப்போ யூ நாட் சேஸ் யுவர் ட்ரீம்னு வராது. அப்போ யூ டு நாட் சேஸ் யுவர் ட்ரீம் தான் எழுதணும். இஃப் போட்டாச்சு, ப்ரோனவுன் போட்டாச்சு, யூ எழுதியாச்சு. இந்த சேஸ்க்கு முன்னால் நீங்கள் வந்து டூ போட்டு நாட் போடணும் சரியா. இங்கே உங்களுக்கு டூ ஃபார்மோ வேறு ஒன்றுமே இல்லை, அதனால தான் உங்களுக்கு டூ போட்டு நாட் போட்டு அதுக்கு பிறகு சேஸ் போட்டு எழுதிட்டு இங்கே பாருங்கள் யூஆர் போட்டு ட்ரீமையும் எழுதியாச்சு. புரிஞ்சா? கொஞ்சம் இதில் கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த அன்லெஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் ப்ளஸ் நாட்டுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். அடுத்து பாருங்க, இங்கே அன்லெஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்திருக்கு. அன்லெஸ் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ். நம்ம நிறையா பிளான் பண்ணலைன்னா we cannot save our planet. நம்ம பிளானட்டை சேவ் பண்ண முடியாது சரியா. அப்போ அன்லெஸ்ன்னு உடனே உங்களுக்கு இஃப் எழுதியாச்சு. அன்லெஸ்க்கு பதிலாக தான் நீங்கள் இஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அன்லெஸ்க்கு பதிலாக இஃப் வந்தாச்சு, வி போட்டாச்சு, இந்த ப்ரோனோன்னு அங்கே கொண்டு வந்தாச்சா. அப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த பிளான்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீக்கு அப்புறம் டூ போடணும். இங்கே பாருங்கள், இந்த இதில் டூ போட்டுட்டு நெகட்டிவ் வேர்டு நாட். இஃப் வந்துச்சுன்னா நாட் வரணும், இஃப் ப்ளஸ் நாட்டில். அதனால் டூ போட்டு நாட் போட்டு அப்புறம் அப்படியே மீதி உள்ளதெல்லாம் கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். இங்கே பாருங்கள், பிளான்ட் மோர் ட்ரீஸ் கமா வி கேன் நாட் சேவ் அவர் பிளானட். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், the rescue team would not have saved the victims unless they had received the call in time. அதாவது பாதிக்கப்பட்டவர்களை பற்றி சரியான நேரத்தில் அழைப்பு வரலன்னா மீட்பு குழுவினர் அவங்கள காப்பாற்றி இருக்க முடியாது. அதுதான் இதில் உள்ள மீனிங். அப்போ இந்த அன்லெஸ் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அன்லெஸ் இங்கே இருக்குதா. அப்போ இந்த ரெஸ்கியூ டீம் would not have saved the victim. அது வரைக்கும் ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்போ இங்கே அன்லெஸ் இருக்குதா. அப்போ இங்கே இஃப் எழுதிடணும். இஃப் தே, இதில் ஹேட் இருக்குது. அப்போ இந்த ஹேடை அப்படியே கொண்டு வந்துட்டு இப்போ இதில் ரிசீவ்டுன்னு இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் இதில் டிட்டுன்னு போடணும். அப்போ இதில் டிட்டோ, இது பாஸ்ட் டென்ஸாக இருந்ததுன்னா டிட் போடணும், ப்ரெசன்ட் ஃபார்மாக இருந்தால் டூ போடணும். இதில் ஹேட் இருக்குது. அப்போது இங்கே ஹேட் இருக்கிறதுனால ஹேடை கொண்டு வந்துட்டு நெகட்டிவ் வேர்டு இஃப் வந்துருக்கிறதுனால இஃப் ப்ளஸ் நாட்டில் அன்லெஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் ப்ளஸ் நாட். அப்போ இங்கே நாட், ஹேட் நாட் ரிசீவ் த கால் இன் டைம். நெக்ஸ்ட் ஒன், the palace cannot be kept clean unless we appoint more people. இப்போ
அதாவது நாம் நிறைய பேரை ஹையர் பண்ணலைன்னா, சரியா, ஹையர் பண்ணலைன்னா, நியமிக்கலைன்னா அரண்மனையை சுத்தமாக வச்சிருக்க முடியாது. அதுதான் இதில் இருக்கிற மீனிங். அப்போது த பேலஸ் கேன் நாட் பி கெப்ட் கிளீன், அதை அப்படியே நீங்கள் எழுதிடணும். பாருங்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு மீனிங் இதில் சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல உங்களுக்கு நான் இதில் பண்ணி காட்டுறேன். அன்லெஸ் பதிலாக இஃப் எழுதியாச்சு, சரியா, அன்லெஸ் பதிலாக இஃப் எழுதியாச்சா. அப்புறம் இங்கே வி இருக்குது, இங்கே எதுவுமே ஹேட் இல்லை, டூ, அப்போ இதில் ஹேட் இல்லை, ஒன்றுமே இல்லைல்ல. அப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே என்ன செய்யணும்? வி அப்பாயிண்ட். அப்பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு ப்ரெசன்ட் ஃபார்மை குறிக்கிறதுனால நீங்கள் டூ ஃபார்ம் போட்டுறணும். அப்புறம் உங்களுக்கு நெகட்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணணும். இஃப் வந்திருக்கு, நெகட்டிவ் வேர்ட், இங்கே ப்ரெசன்ட் ஃபார்ம்ங்கிறதுனால டூ ஃபார்ம் போட்டுட்டு appoint more people. புரிஞ்சாமா? இது ஈஸியாக இருக்குதா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், the portraits would not have been so natural unless the artist had given his best. அதாவது கலைஞர் தனது சிறந்ததை கொடுக்காவிட்டால் அந்த போர்ட்ரேட்டுங்கிறது வந்து உருவப்படும், அவ்வளவு இயல்பாக இருக்காது. நேச்சுரல்னா இயல்பாக இருந்திருக்காது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள மீனிங். அப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த போர்ட்ரேட் வுட் நாட் ஹேவ் பீன் ஸோ நேச்சுரல் அதை அப்படியே எழுதிடணும். எழுதியாச்சா? அன்லெஸ் இருக்கிற இடத்துல அப்படியே இஃப் கொண்டு வந்துடணும். த ஆர்டிஸ்ட் இங்கே கொண்டு வந்தாச்சா? இந்த ஹேட் இருக்குது, அதனால இந்த ஹேட் இங்கே எழுதியாச்சு. ஹேடுக்கு பிறகு இஃப் இருக்கிறதுனால நெகட்டிவ் வேர்டு எழுதணுமா? நாட் எழுதிட்டு அப்படியே கிவன் ஹிஸ் பெஸ்ட். ஈஸியாக இருக்கா? இவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், த மேனேஜர் வுட் நாட் ஹேவ் செலக்டட் நித்திக்ஷா unless she exhibited good accounting skill. அதாவது நல்ல அக்கௌண்டிங் திறனை வெளிப்படுத்தலைன்னா மேலாளர் நித்திகாவை தேர்ந்தெடுக்க மாட்டார். அப்போ இதில் வந்து த மேனேஜர் வுட் நாட் ஹேவ் செலக்டட் நித்திக்ஷா அப்படிங்கிறத நீங்கள் அதில் ஒரு இதுவுமே இல்லை, கண்ணை மூடிட்டு இந்த வரைக்கும் எழுதிடலாம். அப்போ அன்லெஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ அன்லெஸ்க்கு பதிலாக நம்ம இங்கே இஃப் கொண்டு வரோம், சரியா? அப்போ இங்கே அன்லெஸ்க்கு பதிலாக இஃப் கொண்டு வந்தாச்சா? அப்புறம் ஷீ எழுதியாச்சு. இங்கே பாருங்க, இதில் வந்து எக்ஸிபிட்டட்னு இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம இதில் ஹேடு போடணும். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஹேடு போட்டுட்டு இங்கே நாட் இஃப் போடுறதுனால இங்கே நாட் இஃப் இருக்குது ப்ளஸ் நாட்டில், அதனால போட்டு எக்ஸிபிட்டட். இதெல்லாம் நீங்கள் இந்த வேர்பை சேஞ்ச் எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே எழுதணும். இஃப் போட்டுட்டு நாட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸிபிட்டட் குட் அக்கௌண்டிங் ஸ்கில். நெக்ஸ்ட் ஒன், the policeman would not have arrested the man unless he had violated the rules. அப்போ இதில் the policeman would not have arrested the man அது வரைக்கும் நீங்கள் அப்படியே இதில் எழுதிட்டு unless இருக்குதுல்ல அதில் அதை இங்கே இஃப்னு மாற்றிட்டு he இருக்குது, அதனால இங்கே எழுதலாம் had இருக்குது. அப்புறம் நீங்கள் நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணணும். இங்கே இஃப் இருக்கிறதுனால நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணல, ஹேடுக்கு அப்புறம் தான் நெகட்டிவ் வேர்டு வரணும். not violated the rules. Next one, Mr. Kunal would not sponsor my higher education unless I studied well. நான் நன்றாக படித்தால் ஒழிய மிஸ்டர் குணால் எனது உயர்கல்விக்கு நிதியுதவி செய்ய மாட்டார். இதுதான் உங்களுக்கு இதில் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ நீங்கள் இது வரைக்கும் அன்லெஸ் இங்கே இடையில இருக்குது, அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ் அப்படியே அன்லெஸ்க்கு முன்னால் உள்ளதை அப்படியே எழுதிடலாம். மிஸ்டர் குணால் வுட் நாட் ஸ்பான்சர் மை ஹையர் எஜுகேஷன் எழுதியாச்சா? அன்லெஸ்க்கு பதிலாக இங்கே இஃப் எழுதிடணும். ஐ எழுதியாச்சு, ப்ரோனோனை இங்கே கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ். அப்போது இங்கே வந்து என்ன எழுதணும்? இதில் டிட் நான் சொன்னேன் ஏற்கனவே, இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. அப்போது டிட் போட்டுட்டு நாட், டிட்டுக்கு அப்புறம் நாட் வந்துடணும். ஹேடுனாலும் இங்கே பாருங்கள் ஹேடுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நாட் வருது. அதே மாதிரி இதில் டிட்டுக்கு பிறகு நாட் நெகட்டிவ் வேர்டு போட்டுட்டு ஸ்டடிட் வெல். Next sentence, Kavin will not stop flying kites unless he understands the risk involved in it. இதோட தமிழ் மீனிங் என்னன்னா, கவின் வந்து அந்த கைட்ஸ்னா காத்தாடிகளை வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? பறக்க விடுறத நிறுத்த மாட்டானா. அதில் உள்ள ஆபத்து, அந்த ரிஸ்க்னா என்னது? ஆபத்தை அவன் புரிந்து கொள்ளலைன்னா அவன் என்ன செஞ்சிட மாட்டான்? நிறுத்தவே மாட்டான். காத்தாடி பறக்க விடுறத நிறுத்த மாட்டான். அப்போ இதில் என்ன வருது? அன்லெஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ கவின் வில் நாட் ஸ்டாப் ஃப்ளையிங் கைட்ஸை அப்படியே எழுதிட்டு அன்லெஸ்க்கு பதிலாக
இங்கே இஃப் எழுதியாச்சா அண்ட் எழுதிட்டு if எழுதியாச்சா அப்புறம் he understands the risk involved in it அப்புறம் இங்கே he understands இருக்கு அப்போ இது என்னது understands வந்து simple present tenseல இருக்கு simple present tense அப்போ நீங்க இங்க understands simple present tenseல இருக்கும்போது இங்க வந்து did எழுதக்கூடாது present tenseல இருக்கும்போது do formல வந்து does தான் எழுதணும் சரியா இங்க understood ன்னு இருந்ததுன்னா நீங்க did ன்னு எழுதணும் சரியா இங்க understands ன்னு present tenseல இருக்குறதுனால if எழுத unlessக்கு பதிலா if எழுதிட்டு he pronoun கொண்டு வந்துறோம் understands பாக்குறீங்க இந்த verb பாக்குறீங்க simple present tenseல இருக்குறதுனால does போட்டாச்சு if வந்த உடனே உங்களுக்கு இந்த not எழுதணும்ல அப்போ does போட்டு not போட்டு அப்புறம் understand இங்க பாருங்க இங்க does வந்ததுக்கு பிறகு இதுக்கு பின்னால ed s எழுத கூடாது அதே மாதிரி இங்க did வந்திருந்துச்சுனா understood ன்ட்டுலாம் இதுல இங்க வந்து எழுத கூடாது understand தான் இதுல வரணும் சரியா he does not understand the இங்க பாருங்க இதுல இந்த s இருக்குதுல அது இங்க வராது the risk involved in it அதுக்கு நீ இதுல போய் involves ன்னு எழுத கூடாது the risk இந்த இதுல தான் பார்க்கணும் இந்த he க்கு அப்புறம் the tense இங்க தான் காட்டுது இங்க subject இங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு வந்து verb சரியா finite verb இந்த finite verb பாக்குறீங்க இது simple present tense இருக்குறதுனால does போட்டாச்சு இது அப்புறம் இங்க s வரக்கூடாது அடுத்து Danya would not know the answer unless she referred to the answer key தன்யாவுக்கு வந்து பதில் தெரியாது ஆன்சர் கீயை ரெஃபர் பண்ணாத வரைக்கும் இப்போ தன்யா would not know the answer அது வரைக்கும் நீங்க அப்படியே எழுதிட்டு the unless இருக்கிற இடத்துல அப்படியே if போட்டுட்டு she referred past tenseல இருக்கு அப்போ உடனே நீங்க did போடணும் சரியா இங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த did வந்ததுக்கு பிறகு she போட்டு இங்க referred ன்னு வரக்கூடாது அப்புறம் not நம்ம ஆட்டோமேட்டிக்கா if வந்திருக்கிறதுனால not போட்டுருப்போம் அந்த referred will become refer சரியா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நீங்க இங்க referred ன்னு எழுதிட்டீங்கன்னா half mark போயிடும் இப்போ இங்க did போட்ட பிறகு இந்த verb வந்து உங்களுக்கு இதுல வந்துரும் v1 ல வந்துரும் v2 ஆ இருக்காது சரியா refer to the answer key next one my village cannot achieve 100% literacy rate unless the elders of the village cooperate with the education department அதாவது என் வில்லேஜ்ல எங்க மை வில்லேஜ்னா ஏன் வில்லேஜ் சரியா 100% லிட்டரசி ரேட்னா கல்வி அறிவு விகிதம் பெற முடியாது எப்படின்னா கிராமத்துல உள்ள பெரியவங்க வந்து கல்வித்துறையோட ஒத்துழைக்கலன்னா சரியா அப்போ ஒத்துழைச்சா தான் நீங்க என்ன செய்ய முடியும் 100% லிட்டரசி ரேட்டை பெற முடியும் அப்படிதானே அப்போ இப்படி மாத்திரம் அப்போ மை வில்லேஜ் cannot achieve 100% லிட்டரசி ரேட் அது வரைக்கும் இங்க கரெக்டா எழுதிட்டு இங்க unless will become இங்க பாருங்க if change பண்ணியாச்சு the elders of the village do not cooperate சரியா இங்க வந்து cooperate வந்து simple present tense tense வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க வந்து simple present tenseல இருக்குறதுனால உங்களுக்கு இங்க பாருங்க do போட்டாச்சு இங்க வந்து if இருக்குறதுனால உங்களுக்கு not சரியா அங்க அதுக்கு முன்னால நாட்டுக்கு முன்னால இது simple present tense-ஆ இருக்குறதுனால do போட்டுருக்கோம் இப்போ cooperated அப்படின்றதுனா இங்க did போட்டு இங்க cooperate தான் வரும் cooperated அப்படினு வராது சரியாமா இது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல பாத்துக்கோங்க and இதுல வந்து do போட்டாச்சு not போட்டாச்சு இங்க cooperate எழுதிட்டு with the education department and இதுல வந்து உங்களுக்கு கடைசில திருப்பியும் போட்டு வச்சிருக்கேன் அதாவது unless அப்படினா if plus not சரியா unless is equal to if plus not இது ஒரு ஃபார்முலா மாதிரி this is very very important இது வந்து இந்த சென்டென்ஸ் மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து 2 மார்க்ஸ் क्वेश्चन வந்து கேட்கலாம் அதனால பாத்துக்கோங்க இதுல வந்து இத மட்டும் தான் மைண்ட்ல வைக்கணும் unlessக்கு பதிலா if கொண்டு வந்துட்டு அதுல அந்த டென்ஸை மட்டும் பாருங்க simple present tense-ஆ இருந்துச்சுனா அதுல do போடுங்க simple past tense-ஆ இருந்ததுனா அத did கொண்டு வந்துருங்க அப்புறம் இங்க cooperates
அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த எஸ் சேர்க்கக்கூடாது. சரியா? அப்போ அது மாதிரி கோஆப்ரேட்டட் அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே டிட் சேர்த்துருந்தீங்கன்னா இங்கே இடி வராது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 marks கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவீங்க. That's all for today and thank you for watching. I will meet you in another session.